தமிழகத்தில் இருதுருவ அரசியல் திமுக அதிமுக அரசியல் முடிவுக்கு வருகிறதா? அதிமுக என்ற கட்சி இருக்காது என்று கூறிய அண்ணாமலை. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். தமிழகத்தில் 1967 காங்கிரஸ் ஆட்சியை திமுக வீழ்த்திய பிறகு திமுகவில் ஸ்பிளிட் ஆச்சு, திமுக அதிமுகன்னு. அதுக்கடுத்து 1967 அடுத்து தொடர்ச்சியாக இப்படி தான் இருக்குது, திமுக வர்சஸ் அதிமுக தான். இந்த சூழலில் யாரோ மூணாவது அணியெல்லாம் அமைக்க ட்ரை பண்ணாங்க. மூப்பனார் எவ்வளோ காங்கிரஸை டெவலப் பண்ண ட்ரை பண்ணார், விஜயகாந்த்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் டியூ டு சம் ப்ராப்ளம்ஸ் வித் தர் டெசிஷன் மேக்கிங் இஷ்யூஸ் அதெல்லாம் முடியல. ஆனால் இப்போ தமிழகத்தில் 4 முனை போட்டி தான் இப்போ இந்த எலெக்ஷன். அதை பற்றி நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. திமுக வர்சஸ் அதிமுகன்னு பழைய புராணம் தான் பாடுவாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் 4 முனை போட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைமையில் வலுவான கூட்டணி, பாஜக தலைமையில் கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் தனித்தாக தான் அவர் நிற்பார். இதுதான் நடந்தது. அப்படி இருக்கும்போது இப்போது திமுக கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்குது. ஆனால் அதிமுகவில் பெரிய பிரச்சனைங்க இருந்தது. இப்போ கூட எடப்பாடிக்கு நிறைய சிக்கல் வருமானு சொல்கிறாங்க. காரணம் பிகாஸ் எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் ஆஸ் பாப்புலர் ஆஸ் ஜெயலலிதா. ஹி இஸ் நாட் ஜெயலலிதா ஆர் எம்ஜிஆர். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு பெரிய அளவில் தலைவராக வசீகரிக்கிற தலைவராக இல்லை. இப்போது அது இல்லாமல் எதிர்கட்சிகளுக்குள்ளே தான் பிளவு. திமுக கூட்டணி அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் எல்லாரையுமே திட்டுவார். அதை விட எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் சண்டை. அண்ணாமலை என்ன சொன்னார், ஜெயலலிதா ஹிந்துத்துவவாதினார். உண்மை அதுதான். ஏன்னா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கே கட்ட முடியும்னு கேட்டவர் ஜெயலலிதா. அந்த மாதிரி அவர் ஹிந்துத்துவ லீடராக இருந்தபோது அவங்க கோவில் போகிறது அதெல்லாம் வேறு, இது வேறு. அப்படி இருக்கும்போது இவங்க வேறு மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ அண்ணாமலை ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு, ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவே இருக்காதுன்னு இருக்காரு. இப்படி தோற்ற அணியில் பிரச்சனை நடக்கும்போது, தோற்றத்து அணிகளுக்கிடையே எதிர்க்க பிரச்சனை வரும்போது பிஜேபிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி ஒரு ஸ்ட்ராங் லீடராக இல்லாத போது பிஜேபிக்கு அதிமுகவில் இருக்கிற ஹிந்துத்துவ வாக்குகள், ஓசி, அப்பர் காஸ்ட் மென்டாலிட்டி, இந்த எம்பிசியில் நிறைய பேர் வாக்குகள், பிசியில் நிறைய வாக்குகள் பாஜக பக்கம் சாய வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தலே பிஜேபிக்கு மட்டும் 8-10% வாக்குகள் பெறக்கூடிய சூழலில் 10% எதிர்பார்க்குறேன். தாமரையில் ஏசிஎஸ்லாம் இல்லாமல் பிஜேபியில் நிற்கிற நிர்வாகிகள் நிற்கிறதுலையே. அந்த மாதிரி இருக்கும்போது 20% வாக்குகளை பிஜேபி 2026 தொடக்க முடியுமா என்று அண்ணாமலை செய்கிறார் சில வேலைகள். அதன் விளைவு தான் இது. அவ்வாறு எது நடந்தாலும் அதிமுகவிற்கு தான் பெரிய பாதிப்பு. தமிழகத்தில் இருதுருவ அரசியல் முடிவுக்கு வருகிறது என்பதை தான் இது காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.